அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல நம்ம டேரக்டா போவோம், நம்ம லிஸ்ட் பண்ணுவோம், நம்ம ஜிஎஸ்டிலாம் எடுப்போம், இது பண்ணிடுவோம். D2C காமர்ஸுக்கு என்ன மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் ஸ்டார்ட் பண்றது? நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது 1500 ரூபாய் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். டொமைன் நேம் வாங்குறதுக்கு இது பண்றது மட்டும் தான் என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்வெஸ்ட்மெண்ட். மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே லேர்னிங் டைம் தான். எப்படி வெப்சைட் பில்ட் பண்றதுங்கிறத நான் அன்னைக்கு உட்காந்து கூகுள் சர்ச் பண்ணும்போது யூடியூப்ல அந்த வீடியோஸ் வச்சு தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ஃபேஸ்புக்ல மார்க்கெட் பண்றதோ இல்ல இன்ஸ்டாகிராம்ல ஆட்ஸ் ரன் பண்றதோ எல்லாமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வரும்போது பேக்கப் எதுவுமே இருக்காது. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அந்த டைம்ல வந்து வேலை முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் இதை எப்படி டெவலப் பண்றதுங்கிறத யோசிக்கிறதோ இல்ல அதுல டைம் இன்வெஸ்ட் பண்றதோ ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபன் டைம்ஸ்ங்கிறது ஒன்று இருக்கு. சண்டே லீவு அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு இன்னொரு ஒர்க்ல இருந்து நீங்க இதை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அந்த ஃபன் டைம்ஸ்ங்கிறதோ இல்ல நமக்கு பர்சனல் டைமோ ஃபேமிலி டைமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்டே மறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ப்ராப்ளம்ங்கிற ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். அதுக்கு ஆல்ரெடி யாராவது சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றாங்களான்னு பார்க்கணும். சம்திங் காம்படிட்டிவ் ரிசர்ச் பண்ற மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஆல்ரெடி ஒருத்தன் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றான்னா நம்ம அதை எப்படி பெட்டரா பண்ணலாங்கிறது நம்மள்ட்ட ஆன்சர் இருக்கான்னு பார்த்து இதை நம்ம ஐடியேட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்படி நம்ம ப்ராடக்ட்டை கன்சியூமர் கொண்டு போறோம் அப்படிங்கிறது.